கர்நாடகாவில் ஏப்ரல் 26 மற்றும் மே 7 தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அங்குள்ள கள நிலவரத்தை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கர்நாடக தேர்தல் களம். கர்நாடக தேர்தல் களம் வெப்பநிலையைப் போலவே சூடாக இருக்கிறது. பாஜகவை பொறுத்தவரை வரும் மக்களவைத் தேர்தலில் வட மாநிலங்களை நிச்சயமாக கைப்பற்றுவோம் என்ற உறுதியுடனும் தென் மாநிலங்களை கைப்பற்றுவதே லட்சியம் என்ற இலக்குடனும் தேர்தலை சந்தித்து வருகிறது. இதற்காக கடந்த முறை வெற்றியை தந்த கர்நாடக மாநிலத்தில் வரும் தேர்தலிலும் வெற்றியை ஈட்ட தீவிரம் காட்டி வருகிறது. 28 இடங்களை கொண்ட கர்நாடகாவில் கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் பாஜக 25 இடங்களிலும் ஜேடிஎஸ், காங்கிரஸ் தலா ஒரு இடத்திலும் வெற்றி பெற்றன. மாண்டியாவில் சுயேட்சையாக போட்டியிட்ட மறைந்த அம்பரீஷின் மனைவி சுமலதாவும் வெற்றி பெற்றிருந்தார். இம்முறை ஏப்ரல் 26 மற்றும் மே 7 தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்த தேர்தலிலும் பாஜக 25 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் காங்கிரஸ் கட்சிக்கு 3 இடங்கள் மட்டுமே கிடைக்கும் என்றும் கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. என்டிஏ கூட்டணி 58% வாக்குகளையும் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி 35% வாக்குகளையும் பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் பாஜகவிற்கே அதிக இடங்கள் கிடைக்கும் என கூறும் கருத்து கணிப்புகளில் அதற்கான காரணங்களும் குறிப்பிடப்பட்டுள்ளன. தென் மாநிலங்களில் பாஜக மாநில கட்சியாக தனித்து பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடித்த மாநிலம் கர்நாடக மாநிலமாகும். இது அக்கட்சிக்கு அமைப்பு ரீதியான பலமாக பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடியின் தனிப்பட்ட செல்வாக்கு மற்றும் அவரது பிரச்சாரம் பாஜகவின் வாக்குகளை கணிசமாக உயர்த்தும் என்று அக்கட்சியின் நிர்வாகிகள் உறுதியாக கூறுகின்றனர். கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக ஆட்சியை இழந்த போதிலும் மக்களவை தேர்தலில் முடிவுகள் மாறுபட்டு இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றிய காங்கிரஸ் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2000 ரூபாய், வீடுகளுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் போன்ற சலுகைகளை அறிவித்துள்ள நிலையில் அவற்றை தேர்தலில் சாதகமாக்கும் நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. அதன் தாக்கம் தேர்தலில் எதிரொலிக்குமா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வைத்த ஜேடிஎஸ் இந்த தேர்தலில் பாஜகவுடன் கைகோர்த்துள்ளதும் பிளஸ் பாயிண்டாக பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் 26ஆம் தேதி நடைபெறும் தேர்தலில் உடுப்பி, ஹாசன், மைசூரு, மாண்டியா, பெங்களூரு வடக்கு, பெங்களூரு சென்ட்ரல், பெங்களூரு தெற்கு, கோலார் உள்ளிட்ட முக்கிய தொகுதிகளில் இடம்பெற்றுள்ளன. மே 5ஆம் தேதி நடைபெறும் தேர்தலில் சிக்கோடி, பெல்காம், பாகல்கோட், ஷிமோகா உள்ளிட்ட தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தென் மாநிலங்களின் வெற்றியை பாஜக கௌரவ பிரச்சனையாக பார்ப்பதால் கர்நாடக தேர்தலில் அக்கட்சி அதிக கவனம் செலுத்தி வருகிறது. வட மாநிலங்களில் காங்கிரஸ் பலம் குறைந்துள்ளதாக கூறப்படுவதால் தென் மாநிலங்களிலேயே அக்கட்சி அதிகம் நம்பியுள்ளது என்ற கருத்தும் நிலவுகிறது. எனவே காங்கிரஸ் கட்சியும் கர்நாடக மாநில வெற்றிக்காக கூடுதல் கவனம் செலுத்தி வருகிறது. இதன் காரணமாக கர்நாடக தேர்தல் வெற்றி பாஜக, காங்கிரஸ் என இரு தேசிய கட்சிகளுக்கும் மிக அவசியமாக கருதப்படுகிறது. தங்கவயல் பூமி யாருக்கு என்பது ஜூன் மாதம் 4ஆம் தேதி மக்கள் அளிக்கும் தீர்ப்பில் தெரிய வரும்.